சித்து, செல்லம்மா 2 பேருமே இருக்காங்க. அப்ப டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. "எனக்கு ஊட்டி விடுங்க செல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்றாரு. "என்ன சார் சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா கேட்குறாங்க. "நீங்க ஊட்டி விட்டா தான் நான் சாப்பிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்றாரு. அதே மாதிரி செல்லம்மா ஊட்டி விடுறாங்க. அப்போ சித்து சொல்றாரு, "நீங்க கண்ண மூடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன என்ன சார்?" அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா கேட்குறாங்க. "கைய காட்டுங்க, கண்ண மூடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்றாரு. அதே மாதிரி செல்லம்மா கைய காட்டுறாங்க. கையில முத்தம் கொடுக்குறாரு. "என்ன சார் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா கேட்குறாங்க. "வீட்ல யாருமே இல்ல. அம்மா, அப்பா இல்ல. அந்த டைம்க்கு நீங்க வந்து இப்படி தான் பண்ணுவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்றாங்க. "சரிங்க சார், இந்தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இட்லி குடுக்குறாங்க. குடுத்தோனே, "ஐயோ! காரமா இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. "நீங்க முத்தம் குடுத்தீங்கல்ல, அதனால தான். மொளகாவ வாயில வச்சுட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னது மிளகாவா வாயில வச்சுட்டீங்களா? ஐய்யயோ! காரம் தாங்க முடியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துட்டு போய் அப்படியே வாயெல்லாம் வாஷ் பண்றாரு. "ஐயோ! எரிச்சல் தாங்க முடியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. "இன்னொரு வாட்டி இந்த மாரிலாம் பண்ணீங்கன்னா, இப்படிதான் உங்களுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. "சரி இருங்க, வெண்ணெய் கொண்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணெய கொண்டு வந்து சித்துக்கு குடுக்குறாங்க. அவரும் போட்டுக்கிட்டு அங்கருந்து கிளம்புறாரு. அப்ப எதுத்த மாதிரி லட்சுமி, மகேந்திரன் 2 பேருமே வராங்க. "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு சித்து சார் கேட்கறாரு. உள்ள வராங்க. வந்த உடனே செல்லம்மாவும் கேட்கறாங்க, "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கரமா அழறாங்க. "எதுக்காக அழறீங்கம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி கிட்ட கேட்கறாங்க. "இல்ல என்ன நடந்தது தெரியுமா? அந்த மேகா இருக்கால்ல, இவரு பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு கட்டுன அந்த வீட்ட அடமானம் போட்டுட்டா" அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்றாங்க. "என்னது? அப்பா கட்டுன அந்த வீட்ட அடமானம் போட்டுட்டாளா? அட கடவுளே!" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க செல்லம்மா. "இப்ப என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. அவ பண்ற பாவத்துல எவ்ளோ பாவம் தான் பண்ணுவான்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. சுந்தரி போயிட்டு ஜோதியோட அண்ணன பார்க்கறாங்க. பார்த்துட்டு "நீ கொஞ்சம் பணம் குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. "எதுக்கு பணம் குடுக்கணும்? ஏற்கனவே சொன்ன படத்துல பாதி பணம் நான் குடுத்துட்டேன். இன்னும் நீ ஜானகி சாகடிக்கவே இல்ல. இவ்ளோ நாள் அங்கேயே இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. "எப்படி சார் சாகடிக்க முடியும்? எல்லாமே எதார்த்தமா நடக்கணும். நம்ம மேல பழி வரக்கூடாது. நான் ஏதாவது பண்ணா நீங்களும் சேர்ந்து தான் மாட்டுவீங்க. அதனால தான் நான் பொறுமையா பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரமா சொல்றாங்க. "சார் எனக்கு கண்டிப்பா கொஞ்சம் பணம் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. "சரி நான் நாளைக்கு தரேன். நான் சொல்ற இடத்துக்கு வா." "சரிங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரமா அங்கருந்து போறாங்க. வீட்டுக்கு போறாங்க. போன உடனேயே ஜானகியோட பொண்ணு வராங்க. "இங்க பாருங்க அம்மா வந்து சாப்பிடல. அம்மாக்கு கொஞ்சம் பால் குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. "ஓ! அப்படியா? சரிம்மா நான் பால் ரெடி பண்றேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரெக்ட்டா அவங்களுக்கு ஃபோன் வந்துடுச்சு. "இங்க பாருங்க இதுல டேப்லெட் இருக்கு. அம்மாக்கு பால் குடுத்துட்டு இந்த டேப்லெட்ட போட்டு குடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்றாங்க. அங்கருந்து போறாங்க. "ஓ! பாலா குடுக்க சொல்றீங்க ஜானகி? என்ன பண்றேன் பாரு. இதான் கரெக்ட்டான நேரம். கொஞ்சம் தூக்க மாத்திரைய கலந்து குடுத்துட்டா கண்டிப்பா எழுந்துக்கவே மாட்டா. யாராவது கேட்டா அவங்க வீட்டுக்கார் மேல கோவம். அதனால தான் கலந்து குடிச்சிட்டு செத்து போயிட்டாங்க" அப்படின்னு சொல்லலாம். பழியும் நம்ம மேல வராது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வேலைக்காரமா பாலெல்லாம் ரெடி பண்றாங்க. காய்ச்சிட்டு அதில தூக்க மாத்திரை எல்லாமே கலக்குறாங்க. கலந்துட்டு "இப்ப கரெக்ட்டா இன்னியோட உன் கதை முடிஞ்சுது. இதுதான் உனக்கு ஊத்துற கடைசி பால்" அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி பால எடுத்துட்டு வராங்க. அப்ப மேகா பார்க்குறாங்க. "என்ன எங்க போற?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஒரு மாரி திரு திருன்னு முழிக்கிறாங்க. "என்ன எங்க போறேன்னு கேட்கிறேன்ல, யாருக்கு பால்?" அப்படின்னு சொல்லிட்டு மேகா கேட்கறாங்க சுந்தரி கிட்ட. "அதுவா ஜானகி அம்மாக்கு தான் பாலு. பால் குடுத்துட்டு இந்த டேப்லெட்ட குடுக்க சொன்னாங்க. அதனால தான் எடுத்துட்டு போறேன்." "சரி இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படியே திரும்பி கிட்ட வராங்க. "என்ன பால்? பால்ல என்ன கலந்த?" அப்படின்னு சொல்லிட்டு மேகா கேட்கறாங்க. "இல்ல அதில வந்துட்டு சர்க்கரை மட்டும் தான் போட்டேன்." "சர்க்கரை போட்டியா? ஒரு மாரி எல்லோ கலர்ல இருக்கு பால்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. "இல்ல சர்க்கரை தான் போட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி அந்த டேப்லெட்ட குடு நானே குடுக்குறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல, இல்ல நானே குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்றாங்க. "இல்ல நானே குடுக்குறேன் குடு" அப்படின்னு சொல்லிட்டு மேகா அந்த பாலையும் வாங்கிட்டாங்க. டேப்லெட்டும் வாங்கிக்கிறாங்க. "இந்த மாதிரி அடிக்கடிக்கு அத்தைக்கு குடுத்தா தான் நம்ம மேல கோவம் குறையும்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க செல்லம்மா. "அழாதீங்க செல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்றாரு. "இங்க பாருங்க சார் எவ்ளோ கஷ்டமா இருக்கு. இந்த வீட்ட எங்க அப்பா எவ்ளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு செங்கலையும் அவர் உழைச்சு தானே கட்டுனாரு. இந்த மாதிரி கொஞ்சம் கூட அறிவே இல்லாம போயிட்டு அடமானம் போட்டிருக்கா இந்த மேகா. அவளுக்கு தெரியல உழைப்புனா என்னன்னு எதுவுமே அவளுக்கு தெரியல. பணம், சொத்து எல்லாம் ஒரே நேரத்துல கிடைச்சதில்ல. அதான் அதோட மதிப்பு அவளுக்கு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவமா பேசிட்டு இருக்காங்க செல்லம்மா. "சரி அழாதீங்க செல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, "இப்படிதான் நடக்கணும்னு இருந்தா அதுதான் நடக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்றாரு. "இப்ப என்ன சார் பண்றது? என்னால அவ்ளோ பெரிய வீட்ட கட்டி தர முடியுமா என்னன்னு தெரியல. அந்த வீட்ட மேகா மீட்பாளா என்னன்னும் எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சித்துவோட அப்படியே தோள்ல சாஞ்சுட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா மேகா வராங்க. அப்படியே எழுந்து போறாங்க. "ஏய் மேகா" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சித்து பின்னாடியே போறாரு. "எதுக்காக கொஞ்சம் கூட அறிவே இல்லாம இந்த வீட்ட அடமானம் போட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா செல்லம்மா மேகாவ திட்டுறாங்க. அதுக்கு மேகா சொல்றாங்க, "என்ன உன்னால முடிஞ்சா சம்பாதிச்சு இந்த மாரி வீட்ட கட்டி உங்க அப்பாக்கு குடு. சரியா? இது என் பேர்ல இருக்க வீடு. என்னோட வீட நான் அடமானம் போட்டேன். உனக்கென்ன?" அப்படின்னு சொல்லிட்டு மேகா கேட்கறாங்க. "நீலாம் திருந்தவே மாட்டியா? நீ எவ்ளோ பாவத்த படுற தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்றாங்க. "பரவால்ல, பரவால்ல. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உன் வேலைய நீ போய் பாரு போ" அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்றாங்க. "ஏய் நீலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க செல்லம்மா. "செல்லம்மா நீ மேகா கிட்ட பேசி எந்த யூஸுமே இல்ல. வா போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சித்து மேகாவ கூட்டிட்டு போறாங்க. "பாருங்க சார் எவ்வளோ திமிரா பேசிட்டு இருக்கா. கொஞ்சம் கூட
கூட அறிவே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்கிறாங்க. அதுக்கு சித்து சொல்கிறார், அறிவுன்றது சுத்தமாக கிடையவே கிடையாது. இவ்வளோ சொத்தையும் அழிச்சு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துன்னு தானே இருக்கோம். நீ என்னதான் திட்டினாலும் மேகாலாம் திருந்தவே மாட்டா, அவளை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சித்து செல்லம்மா கிட்ட சொல்லிகிட்டே வராரு.